Unacademy, India's leading online educator, offering free way to NEET 2021. Well, 2020 has been a year of ups and downs. Many of us were not even prepared for it. But this will not be the case of 2021, because on 31st December, 1st January and 2nd January, Unacademy is here to assist all the NEET aspirants of 2021 and 2022 with loads of strategies, tips, tricks and surprises and much more. So Unacademy's top educators are providing free live sessions and take a resolution to crack NEET 2021 with them. So the session timings are on Jan 1st 10 a.m. free live class series on organic chemistry session 1 conducted by Shubkaran Chowdhury. On Jan 1st, you have another session in human physiology, and on Jan 1st, 6 p.m. you have another session with Living World, and on Jan 2nd, you have free live class series on organic chemistry. If you're interested to try the courses of Unacademy, you can try it because there are so many courses in Unacademy is for free. You can try those, and if you're interested, and if you feel that it is useful for you, then you can go to the paid version. However, if you're comfortable with the free version, you can always do that. If you're going to register for Unacademy, please use the code FUTUREMEDICOS and get 10% discount for your courses. Hi students, welcome to School of Future Medicos. இன்னைக்கு நம்ம ஒரு நியூ அப்டேட் தான் பார்க்க போறோம். அது என்னன்னா Bachelor of Naturopathy and Yogic Sciences கொண்டான கவுன்சிலிங் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கோர்சஸ் கொண்டான கவுன்சிலிங் ஆல்ரெடி நவம்பர் மந்த் 27ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தது. பட் டியூ டு சைக்ளோன் நிவர்னால இது வந்து போஸ்ட்போன் ஆச்சு. ஸோ திரும்ப அந்த கவுன்சிலிங் ஷெடியூல் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். ஸோ இட்ஸ் கவுன்சிலிங் ஷெடியூல் ஃபார் அட்மிஷன் டு Bachelor of Naturopathy and Yogic Sciences. ஸோ இந்த ஆயுஷ் கோர்ஸ்க்கு உண்டான கவுன்சிலிங் நம்மளுக்கு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 7/1/2021 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 12/1/2021 வரைக்கும் போகுது. ஸோ தேர்ஸ்டேலேருந்து நம்மளுக்கு இந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் இது நீட் மார்க்ஸ் கிடையாது. ஹையர் செகண்டரி மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் இதில் வந்து ரேங்க் வந்து டிட்டர்மைன் ஆகுது. ஸோ 7/1/2021 தேர்ஸ்டேல ஆல் ஸ்பெஷல் கேட்டகரிஸ்க்கு நடக்குது. தென் ரேங்க் 1லேருந்து 99 வரைக்கும் நடக்குது. கட் ஆஃப் வந்து 194லேருந்து 179.00 இருக்கவங்களுக்கு வரைக்கும் மார்னிங் செஷன் 1 நடக்குது. தென் செஷன் 2 செஷன் 3 இந்த மாதிரி வந்து ரேங்க் வைஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ கடைசி நாள் 12/1/2021 டியூஸ்டேல லாஸ்ட்டாக இருக்கிற அந்த செஷன் 3 வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க்கு ஃப்ரம் 1902லேருந்து 2002 வரைக்கும் இருக்கவங்க வந்து போகிறாங்க. கட் ஆஃப் வந்து 100.50 to 89.50 இருக்கிறவங்க வரைக்கும் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங் வென்யூ எங்கன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஃப் இந்தியன் மெடிசன் கேம்பஸ் அரும்பாக்கம் சென்னை 106. ஸோ இது எல்லாத்துக்குமே அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் வில் பி க்ளோஸ்ட் ஷார்ப்லி at 7 AM, 11 AM and 3 PM ஃபார் ஈச் செஷன் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ உங்களுக்கு முன்னாடியே இங்கே கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட்டிங் டைம் எங்கே இருக்கணும். செஷன் 1 வந்து 8 o'clockலேருந்து 11 AM வரைக்கும் இருக்குது. ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 6லேருந்து 7க்குள்ளே நீங்கள் அங்கே போயிடணும். செஷன் 2 வந்து 12 o'clockலேருந்து 3 o'clock வரைக்கும் இருக்குது. ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 10லேருந்து 11 மணிக்குள்ளே நீங்கள் அங்கே போயிடணும். செஷன் 3 அட்டன் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா உங்களுக்கு 4 o'clockலேருந்து 7 o'clock வரைக்கும் இருக்குது. ரிப்போர்ட்டிங் டைம் நீங்கள் 2 o'clockலேருந்து 3 o'clockக்குள்ளே அங்கே போயிடணும். சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட கால் லெட்டர்ஸை வந்து நீங்கள் இதே நான் சொன்னால் www.tnhealth.tn.gov.in ஸோ இந்த வெப்சைட் அட்ரஸில் உங்களுக்கு உண்டான கால் லெட்டர்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவலாக யாருக்கும் வந்து கால் லெட்டர்ஸ் வந்து சென்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களோட கவுன்சிலிங் எந்த டைம் இருக்கோ அதுக்கு முன்னாடி 2 hours முன்னாடியே நீங்கள் அந்த கவுன்சிலிங் ஹாலுக்கு போயிடணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் வந்து 500 rupees வந்து ப்ராசஸிங் ஃபீயாக வந்து நீங்கள் டிடி எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் போகிற அன்னைக்கு. தென் இதில் கொடுத்துருக்க இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். 10th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட்டு. ஸோ டிசி வந்து நீங்கள் +2 முடிச்சிங்கனாக்கா டிசி எடுத்துகிட்டு போவீங்க. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், தென் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். நீங்கள் உங்களோட குடும்பத்தில் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். தென் இன்கம் சர்டிஃபிகேட்ஸ், ஃபீஸ் கிளைம் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பேரண்ட்ஸோட டாக்குமெண்ட்டு. ஸோ பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும். எய்தர் ஃபாதர் ஆர் மதர்து.
தென் பேரண்ட்ஸ் டாக்குமெண்ட் இன் தமிழ்நாடு, டிரைவிங் லைசென்ஸ், ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி. ஸோ இருந்ததுன்னா இது எல்லாத்தையுமே கூட எடுத்துகிட்டு போயிடுங்க. இல்லைன்னா ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும். ஸோ அடுத்தலாம் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா கவுன்சிலிங்க்கு நெறைய பேர் தான் கூப்பிடுவாங்க. ஸோ பட் எல்லாருக்குமே சீட்டு கிடைக்கும் அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது. நீங்க வந்து கவர்மெண்ட் காலேஜுக்காக உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்குது அப்படின்னா, நீங்க ₹5000 வந்து நீங்க டிடி வந்து அங்க குடுத்தீங்கன்னா தான், உங்களுக்கு வந்து அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் குடுப்பாங்க. இன்கேஸ் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல நீங்க வந்து உங்களுக்கு சீட்டு கிடைக்குதுன்னா, ₹10,000 வந்து நீங்க டிடி வந்து அங்க பே பண்ணணும். ஸோ நம்ம எம்பிபிஎஸ்ல நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஆப்ட் அவுட் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி தான் இங்க. உங்களுக்கு வந்து காலேஜஸ்ல சீட் இருக்கும்பொழுது, கவர்மெண்ட்லயோ இல்ல செல்ஃப் ஃபினான்சிங்ல சீட் இருக்கும்பொழுது, அது வேண்டான்னு சொல்லிட்டு நீங்க கிளைம் பண்ணல, ஆப்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, திரும்ப அதே காலேஜ்ல வந்து உங்களுக்கு சீட்டு கிடைக்காது அடுத்தடுத்த கவுன்சிலிங்ல. கவர்மெண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல உங்களுக்கு சீட்டு கிடைச்சு, நீங்க வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா, நீங்க டிடி குடுத்துருப்பீங்க இல்லைங்களா? ₹10,000 அந்த டிடிய வந்து உங்களுக்கு திருப்பி குடுக்க மாட்டாங்க. ஸோ வேகன்சி பொசிஷன் இது எல்லா டீட்டெயில்ஸ்க்குமே வந்து நீங்க வெப்சைட்ல மட்டும் தான் வந்து நீங்க அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ அந்த வெப்சைட் என்னது www.tnhealth.tn.gov.in. ஸோ இதுதான் இப்போதைக்கு உண்டான லேட்டஸ்ட்டான அப்டேட்டு. பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ்க்கு உண்டான கவுன்சிலிங் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. கவுன்சிலிங் ஷெட்யூல். ஸோ உங்களுக்கு உங்களோட மார்க்குக்கு, உங்களோட கட் ஆஃப்க்கு என்னைக்கு இருக்கோ, அன்னைக்கு போயிட்டு கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோல வேற ஒரு அப்டேட்ல நான் உங்கள மீட் பண்றேன். So till then, stay connected and subscribe our channel for regular updates.